ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சைப்பயிரையும் பச்சரிசியும் நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சைப்பயிருக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு, ஜீரகம், கட்டிக்காயம். இப்போ இந்த பச்சைப்பயிறு நல்லா தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை விட்டு அரைக்கணும். பச்சைப்பயிரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரையும் பச்சரிசியும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கல்லுப்பு, ஜீரகம், பச்சை மிளகா, கட்டிக்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம வச்சுட்டு மாவு நல்லா பொங்க விடணும். பொங்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதை தோசை சுட்டுடலாம். பச்சைப்பயிறு தோசைக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளித்து விட்டுறலாம். நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது தோசை சுட்டுடலாம். கல் நல்லா சூடானதும் நம்ம தோசை விட்டுடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதிலே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால இதிலே காரம் இருக்கும். வெறும் இதாக சாப்பிட்ற கூட நல்லாயிருக்கும். காரமே இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். பயறு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுத்துடலாம். நல்லா ஹெல்த்தியும் கூட இந்த தோசை. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.